எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் படிக்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது கிரியைகளினால் உண்டானதல்ல. இங்கே பவுல் சொல்கிறார், நம்முடைய ரட்சிப்பை குறித்து ஒரு அற்புதமான காரியம் இங்கே சொல்லப்படுகிறது. என்றைக்கு ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையிலே தேவன் தந்திருக்கிற இந்த ரட்சிப்பை பெறும்பொழுது பவுல் சொல்லுகிறார், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இதை குறித்து ஒருவனும் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் இது அப்சல்யூட்லி gift from God, தேவனிடத்தில் வந்த ஒரு பரிசு. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஈவை குறித்து சொல்லி பிறகு சொல்லுகிறார், எதனால் இந்த ரட்சிப்பை கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன், கர்த்தர் ஏன் எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் என்பது மிக முக்கியமானது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நிறைய விசுவாசிகள் நேராக பரலோகம் போகணும் தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அதனுடைய நோக்கம் அடுத்த வசனம் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். 10வது வசனத்திலே ரட்சிப்பை ஏன் கொடுத்தார் அவர் சொல்லும்போது சொல்கிறார், ரட்சிப்பு தேவனுடைய ஈவு, இது உங்களால் உண்டாகலை, தேவன் உங்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் கர்த்தர் இத்தனை ஜனங்கள் மத்தியில் உங்களை அழைத்தாரே அதனை நோக்கம் என்ன, ரட்சிப்பை பெற்றிருக்கிற உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று சொல்லும் பொழுது, ஏனெனில் எதற்காக, காரணம் என்னவென்றால் நல்ல கிரியைகளை செய்கிறதுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு இந்த மறுபிறப்பை பெற்றிருக்கிற நாம், ரட்சிப்பை பெற்ற நாம், ஆவியிலே நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறோமே, நாம் சிருஷ்டிக்கப்பட்டது அவர் இதை செய்தார், தேவனுடைய செய்கையாக இப்போ நாம் இருக்கிறோம். நான் ஏன் இப்போ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன்னா, அவர் என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ அத்தனையும் செய்யும்படி அவருடைய செய்கையாக இப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு காலத்திலே நாம் இந்த மனசும் மாம்சம் விரும்பிகளை கொண்டு சாத்தான் என்னென்ன விரும்பினானோ அத்தனை இந்த சரீரத்தை கொண்டு செய்தோம், இந்த மனசை அதோடு இணைத்தோம், நாம் அப்படி வாழ்ந்தோம். முற்காலத்திலே உலகத்திலே கோபாக்கினின் பிள்ளைகளாக நாம் இருந்தோம். ஆனால் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்ட பின் நற்கிரை செய்கிறதுக்கு நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்கன்னா, தேவன் என்ன செய்கிறாரோ அதை செய்யும்படியாக கர்த்தர் வச்சிருக்கார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செய்கையும் தேவனுடைய செய்கையாக இருக்கிறது. அவைகளில் நடக்கும்படி அல்லது இந்த நன்மையானவைகளை செய்து நன்மையானவைகளை செய்யும்படி, ஏற்கனவே இந்த நன்மைகள் எல்லாம் அவைகள் என்று எழுதப்பட்டு பாருங்க, அந்த நன்மைகள் ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அப்போ நன்றாக வாழ்வது என்பது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு இந்த பூமியில் அவர் என்ன செய்யும்படி விரும்புகிறாரோ அத்தனையும் செய்யும்படி தேவனாலே இப்பொழுது நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் மூலமாய் நல்ல காரியங்கள் நடக்கணும், உங்கள் குடும்பங்கள் எழும்பணும், அநேகர் கிறிஸ்துவை குறித்து அறியத்தக்க விதத்தில் காண்கிறவர்கள் இனி உங்களை அல்ல கிறிஸ்துவை காணும்படி இப்பொழுது மரித்திருந்த நம்மை உயிரோடு எழுப்பி உன்னதங்களிலே உட்கார வைத்து அவர் என்ன செய்யும்படி விரும்பினாரோ அத்தனையும் கர்த்தர் இப்போ உங்களை கொண்டு செய்யும்படி அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தில் மரித்திருந்த நாம் உயிரோடு எழுப்பி, வேதம் சொல்லுது, உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்து, இந்த சீட்டு பிசாசு சொன்னால் அவருடைய சிங்காசனத்தில் ஏறுவேன், பிசாசு அப்படி நினச்சான், அவ்வளோதான், பிடிச்சி கீழே தள்ளிட்டார். இப்போ அவன் வெட்கப்படும்படி கதை சொல்கிறாரு, இவரை எந்த மனுஷனை நீ கெடுத்தாயோ அந்த மனுஷனை உயிரோடு எழுப்பி என்னோடு கூட உன்னதங்களை என் பக்கத்தில் உட்கார செய்து, நான் இந்த பூமியில் எவைகளெல்லாம் செய்யும்படி விரும்புகிறேனோ அத்தனையும் செய்யும்படி அவர்கள் என்னுடைய செய்கையாயிருக்கிறார்கள். அப்படியானால் விசுவாசிகள் தெரிந்து கொள்ளணும், நான் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நாம் அவருடைய செய்கையாக இருக்கிறோம். நல்ல கிரியைகளை செய்யும்படி, நல்ல கிரியைகளை செய்யும்படி, நன்மையானவைகளை செய்ய என் கையில் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே இவைகளெல்லாம் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. நன்றாக வாழ்வதற்கான எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
இந்த உலகத்தில் ஏதோ ஒரு விதமாயல்ல, சாதாரண ஜனங்கள் அசாதாரணமான ஜனங்களாய் கர்த்தர் மாற்றி விடுகிறார். பலப்படுத்தி உங்களால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லாத விதத்திலே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு திராணி, ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் இனி இந்த பூமியில் உள்ள அனைத்தும் உங்கள் கீழ் வரணும். கர்த்தர் முதலாவது ஆதாமை கர்த்தர் ஆசிர்வதிக்கும் பொழுது ஆதாமையும் ஏவாளையும் 2 பேரையும் ஆசிர்வதித்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். ஆதாமை கூப்பிட்டு நீ இனிமேல் ஏவாளை ஆண்டுகோன்னு சொல்லலை. பாவத்துக்கு பிறகுதான் அவன் அவளை ஆண்டு கொள்வான்னு போட்டிருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, அவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு 2 பேருக்கு நான் டொமினியன் தரேன். உமன் சொல்லும் பொழுது கொஞ்சம் மட்டமானவள் நினைக்கக்கூடாது. அவளும் ஒரு மேன் தான். ஊம்பு ப்ளஸ் மேன், கற்பமுள்ள ஒரு ஆண் ஆம்பளை ஒரு மனுஷன் சொல்கிறோம் பாருங்கள், அதே தான் மனுஷி, அவ்வளோதான். என்ன கற்ப பை இருக்கு, அவ்வளோதான். அப்போ 2 பேருமே ஒருத்தரை டாமினேட் பண்ணுறது இல்லை. குடும்பங்கள் நல்லா இருக்கணும். கர்த்தர் சொல்றார், இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லும்பொழுது நீங்கள் எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் ராஜாக்களாக இருக்கிறீர்கள். எதை ஆளணும்? பூமியில் உள்ளவைகளை, பூமியில் உள்ள அனைத்தையும். என்ன இருக்குது பூமியில் இருக்கிறது? இன்றைக்கி மனுஷன் ஆளுதுங்க. பணம், பொன்னும் வெள்ளியும் இதெல்லாம் மனுஷன் கையில் வரும்பொழுது அவங்களுக்கு இந்த பணத்தை ஆள முடியல, பணம் அவர்களை ஆளுகிறது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய வளர்கிற பழச்செடிகள், வைன், அது அவன் ஆளுது. கர்த்தர் பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, இல்லை இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் நீ ஆண்டு கொள்ளணுமே ஒழிய ஒன்று கூட உன்னை ஆளக்கூடாது. நீ இந்த பூமியில் நிற்கும் பொழுது எல்லாம் உன் கீழே வரணும். நீ பல்லுகணும், நீ பெருகணும், பூமியை நிரப்பணும். இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் என்ன விரும்புகிறாருன்னா, உங்கள் கையை நிரப்பி உங்கள் மூலமாய் அநேக ஜனங்கள் கர்த்தரை அறியத்தக்க விதத்தில் உங்களை உயர்த்தும்படி விரும்புகிறார். இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமானால் கர்த்தர் விரும்புகிறார், மலை மேல் இருக்கிற பட்டணம் போல ஒரு சாரமுள்ள உப்பாக இந்த உலகத்திற்கு ஒளியாக உங்களை பார்க்கும் பொழுது இனி உங்களை அல்ல கிறிஸ்துவையே காணத்தக்க விதத்திலே அன்பு, பொறுமை, நீடிய சாந்தம், தயவு, நற்குணங்கள், இரக்கம் இவைகள் எல்லாம் உங்கள் வழியாக உங்கள் மூலமாய் புறப்பட்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் அன்பு இருக்கிற இடத்துல கண்டிப்பாக இரக்கம் இருக்கும். இரக்கம் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக கொடுக்கிற உள்ளம் வந்துடுது. அழிந்து போகிற பொருளினாலே அழியாத ஆத்துமாக்களை ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் இப்பொழுது மறுபடியும் சிருஷ்டித்த பிறகு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை உயர்த்தவே உயர்த்துவேன், உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை விட வித்தியாசமாய் அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், மாடா உழைச்சி, ஓடா தேஞ்சி, இரத்த வேர்வை சிந்தி, பிச்சு பீராண்டி ஏமாற்றி வாழ்ந்தார்கள். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன், என் ஆசீர்வாதம் உன்னை உயர்த்தும். இப்போ இது 2க்கும் வித்தியாசம் இருக்குது. கஷ்டப்பட்டு நிலத்தில் வேர்வையை சிந்தி இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. ஆனால் இன்னொரு வாழ்க்கை இருக்குது, கையிட்டு நீ செய்த உடனே அந்த வேலையில் ஆசீர்வாதம் இருந்து அந்த வேலை பெருகி செல்வ திரட்சி உண்டாகிறது. இன்னொரு பக்கம் கர்த்தர் எந்த கிளாஸில் வைக்கிறாருன்னா, அவங்கள நீங்கள் உழைச்சி மாடா தேஞ்சி கஷ்டப்படுறதில்ல, உங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை கொடுத்து மனுஷ கண்ணில் தயவை கொடுத்து வெண்கல கதவெல்லாம் உடைச்சி இரும்பு தாழ்பால் முறித்து வழியே இல்லாத வழியை உண்டு பண்ணி நீங்கள் என்னெல்லாம் கையிட்டு செய்கிறீங்களோ அத்தனை வேலையும் ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை பெருக செய்ய, இடம் கொள்ளாத அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். காரணம் என்னவென்றால், உங்கள் மூலமாக நல்ல கிரியைகள் நடக்கணும். எல்லாம் சொல்லுங்கள், நற்கிரியைகள். அப்போ நன்றாக வாழ்வதற்கு இந்த உலகத்தில் மனுஷர்கள் எதை ஆதாரமாக வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, வேலை, குடும்பம், உறவுகள், பந்தங்கள், பாசங்கள், இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லா வாழணும்னா இதுதான் ஆதாரமாக பார்க்குறாங்க. முதல் ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the only source they think about the money, அதுதான் ஆதாரம் நினைக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற. அப்போ கர்த்தர் சொல்கிறார், நீ வாழறதுக்கு ஆதாரம் பணம் நினச்சிடாத, இந்த நீ வாழ்வதற்கு தேவையான இவைகளெல்லாம் உனக்கு வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு பணம் வேணும், வீடு வேணும், நல்ல மனைவி வேணும், நல்ல குடும்பம் வேணும், இதெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அப்போ தேவ ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது அது அங்கேயும் அல்ல இங்கேயும் அல்ல. கர்த்தர் சொல்கிறார், அது உங்களுக்குள்ளே இருக்கிறது.
அப்போ யாரை பார்த்து சொன்னார்னா, தேவனுடைய வார்த்தை போதித்து கொண்டிருந்த அந்த ஜனங்களை பார்த்து சொன்னார். அப்போ வார்த்தை எங்கே இருக்குதோ, அவருடைய வார்த்தை எங்கே இருக்குதோ அங்கே தெய்வ ராஜ்யம் இருக்கிறது. ஒரு ராஜ்யம் இருக்குமானால் அந்த ராஜ்யம் இயங்குவதற்கு வார்த்தை அவசியமாக இருக்கிறது. The whole world organized by the word, nothing but, not with only financial status, only through the word. The man should sit on his throne to say something about, in order to manifest his authority through his word. அதிகாரத்தை வெளிப்படுத்தணும்னா ஒரு அதிகார சிங்காசனத்தில் உட்கார்ந்தால் வார்த்தையை சொல்லணும். கையில் இருக்கிற பணத்தை வச்சு காட்டுறது இல்லை, ஒரு ஆள் நின்று சொல்லணும். பாருங்க, உலகமே வார்த்தையில் தான் இயங்குகிறது. எல்லாம் சொல்லுவோம். அதுக்கு தான் பார்லிமெண்ட் வச்சுருக்கான். அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அங்கே வார்த்தையை சொல்கிறான். ஒரு சட்டத்தை இயற்றி அந்த வார்த்தையை ஒருத்தர் சொல்கிறான். புத்தகமாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை, அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டதை எடுத்து ஒரு ஆள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ வார்த்தைன்னு சொல்லும் பொழுது வேதம் சொல்லுது, வார்த்தையில் தான் உலகமே தாங்கிட்டு இருக்குது. பாருங்கள், உலகம் உண்டானது வார்த்தையால், உலகம் நிற்பது வார்த்தையால். அப்போ நீங்கள் வாழணும்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை அல்ல, இந்த நன்மைகளை உண்டாக்குகிற வார்த்தையை நாம் பிடிக்கணும். அப்போ வார்த்தைன்னு சொல்லும் பொழுது அதை நான் ஒவ்வொன்றா எடுத்து விளக்கிட்டு வரேன். ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க, எங்கள் கோயிலில் கூட வார்த்தை தாங்க சொல்கிறாங்கன்னு. என்ன மாதிரி வார்த்தை சொல்கிறாங்கன்னு முக்கியம். வார்த்தைன்னு சொல்லிட்டா அது முடிஞ்சிருதில்ல. வார்த்தைக்கும் எண்ணங்களுக்கும் ஒரு பெரிய உறவு, ஒரு பெரிய பின்னி பிணைந்து இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். எந்த மாதிரி வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்களோ அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் எண்ணங்கள் உண்டாகும். வேதத்தில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. பயந்துடாதீங்க. நன்மை தீமை ரெண்டுமே இருக்குது. ஆனால் அந்த வேதத்திலேருந்து கேட்கக்கூடிய வார்த்தைகளை நல்ல வார்த்தையை கேட்குறீங்களா இல்லது பயம் உண்டாக்குகிற வார்த்தையை கேட்குறீங்களா என்பது தான் முக்கியமானது. நாங்களும் வார்த்தை தான் அங்கே கேட்குறோன்றது அப்படியே எடுத்துக்க முடியாது. வார்த்தை கேட்டால் அந்த வார்த்தையின் அடிப்படையிலே உங்களுக்கு எப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டாகிறது. வசனத்தை தான் சொன்னாருங்க. ஆனால் இப்போ என்ன எண்ணம் உண்டாயிருக்கு? தாழ்வு மனப்பான்மை வந்துடுச்சா? பாவி என்ற ஒரு ஆக்கினை தீர்ப்பு வந்துடுச்சா? அல்லது கர்த்தரால் நேசிக்கப்படுறனா தெரியல, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது என்கிற ஒரு எண்ணம் உண்டாயிடுச்சா? பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை சரியான விதத்தில் நீங்கள் கேட்கணும். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஒரு நல்ல மருந்து. எல்லாம் சொல்லுங்க, நல்ல மருந்து. மருந்தை சரியாக சாப்பிடணும். மருந்தை மாற்றி சாப்பிட்டோம்னா பாய்சன் ஆகிடும். வார்த்தை கொல்லும். தவறான வார்த்தையை எடுத்து நீங்கள் தப்பாகவே பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, சில பேர் இந்த வசனத்தை எடுக்கும்போது ஒரு தப்பான கண்ணோட்டத்திலே பார்க்குறது. தேவன் அடிக்கிறவர் போல, தேவன் எடுக்கிறவர் போல சில நேரத்தில் வார்த்தையிலே எடுத்து கொடுப்பாங்க. ஆண்டவரால் நான் சிருஷ்டிக்கப்பட்டேன், கர்த்தர் தான் எனக்கு இந்த வியாதியை கொடுத்துருக்கிறாரு, இது தேவனுடைய வார்த்தையில் இருக்குது, கர்த்தர் இப்படி சண்டிச்சிருக்கிறாரு, என் குடும்பத்துக்கும் கர்த்தர் வியாதியை கொடுத்துருக்கிறாரு, எனது ஒரு நோக்கத்தோடு தான் கொடுத்துருக்காரு நினச்சா அந்த வார்த்தையால் உங்களுக்கு எந்த பிரயோஜனம் உண்டாகாது. நான் அவங்க வார்த்தை தான் சொல்கிறோம், நாங்களும் பைபிள் தான் சொல்கிறோம், அதனால் அதில் என்ன வித்தியாசம் இருக்குன்னாக்கா, நல்லா கவனிங்க. வார்த்தையை கேட்ட பிறகு உங்களுக்கு விசுவாசம் வருகிறதா அல்லது சந்தேகம் வருகிறதா? வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுடைய மனநிலையிலே ஒரு தெளிவு உண்டாகிறதா அல்லது ஒரு மாதிரி குழப்பமும் பயமும் உண்டாயிடுதா? தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் முற்போக்கானது. தெளிவற்ற ஒரு மனுஷனுக்கு தெளிவை உண்டு பண்ணுறது, புத்தியை தெளிவிக்கிறதும் வேத வாக்கியங்களை குறித்து வேதம் சொல்கிறது, அது புத்தியை தெளிவிக்கிறதா இருக்கிறது. ஏற்கனவே புரிய முடியாத அளவுக்கு இருக்கிற குழப்பத்தெல்லாம் வேத வாக்கியங்களை கேட்கும் பொழுது ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடு உண்டாகிறது, காரியங்களை புரிய வைக்கிறது. அப்போ வார்த்தைகள் எந்த அடிப்படையில் நீங்கள் கேட்குறீங்க, எந்த விதமான வார்த்தைகள் இருக்குதோ அதன் அடிப்படையில் தான் எண்ணங்கள் உண்டாகிறது. ஆகவே வார்த்தை கேட்கும் பொழுது நீங்கள் உட்கார்ற இடம், நீங்கள் பேசுகிற ஆள், யாரோடு ரொம்ப நேரம் பேசுகிறீங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே போன உடனே அதனுடைய அஸ்திபாரத்தின் கீழாக தான் எண்ணங்கள் உண்டாகிறது. எண்ணத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப தொடர்ச்சி இருக்குது. ஒரு மனுஷன் எப்படி எண்ணுகிறானோ அவன் அப்படியே இருக்கிறான். நல்ல வார்த்தையை கேட்க வேண்டிய நீங்கள் போய் ஒரு பயமான வார்த்தையை கேட்டுட்டிங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, அந்த வார்த்தை ஒரு பயத்தை பிறப்பிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருந்தால் முடியாது என்ற எண்ணங்கள், அல்லது கர்த்தரால் சிக்ஷிக்கப்பட்டிருக்கிறேன் ஏன்னா கர்த்தர் மறந்துட்டாருங்கிறது போல சில சூழ்நிலைகளை நீங்கள் சில மாதிரி வார்த்தையை கேட்டுட்டா அவ்வளோதான் பாருங்கள், அந்த எண்ணம் வந்துடும். சில இடத்துல சில பேர் சொல்கிறாங்க, கர்த்தர் உனக்கு அனுபவிச்சிருக்கிறாரு சிஸ்டர், நீங்கள் அப்படி தான் போகணும், அந்த பாதை உனக்கு கொடுத்துட்டாரு, நீங்கள் அப்படி தான் போகணும். கஷ்டங்கள் இருக்குது, ஆனால் அதையே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அவர் பலத்தினால நான் வெளியே வருவேன்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வரணும்.
ஏன்னா இது நிரந்தரமானதல்ல. இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், இப்போ இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கர்த்தருக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் என்ன கொஞ்சம் பாருங்கள், நீங்கள் அதை எடுத்து வெளியில் போட மாட்டீங்க. இப்போ கர்த்தரே கொடுத்தாருன்னு வைங்களேன், அதை என்ன பண்ணணும், ஹானர் பண்ணணும், கட்டி பிடிச்சிக்கணும். இப்போ வியாதி கர்த்தர் கொடுத்துருக்காருன்னா அப்போ என்ன பண்ணணும், அந்த வியாதிக்காக நான் திறத்த ஜெபம் பண்ணுறதா? இல்லை, கர்த்தர் கொடுத்துற வச்சுக்கோன்னு சொல்லணும். தப்பான எண்ணம் பாருங்க. உங்களுக்கு தெளிவாக தெரியணும், நான் இப்பொழுது போகிற பாதை நெருக்கங்களாக இருக்கலாம், வியாதி என்னை தாக்குறதா இருக்கலாம், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்க சித்தம் நான் சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம். அதற்கேற்ற அடிப்படையான வார்த்தைகளை நீங்கள் வாக்குத்தத்தங்களை எடுத்தா அப்போ எண்ணங்கள் உங்களுக்கு மாறுகிறது. அப்போ எண்ணங்கள் எப்படி இருக்குதுன்னா, இந்த வியாதி என்னை விட்டு நீங்கும் என்ற எண்ணம் வந்துடும். ஆனால் கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இதிலே நான் சாக போகிறேன், அந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கஷ்டத்தை அனுபவித்து நான் எப்படியாவது செத்து பரலோகம் போயிடுவேன் அப்படின்ற எண்ணத்திலே வாழ்ந்துருவீங்க. சில பேர் சொல்லியிருக்கிறத நான் கேட்டிருக்கேன். எவ்வளோ நல்ல ஜெபம் பண்ணுறவர், ஏன் அருமையான பரிசுத்தவான், அவர்லாம் எப்படி செத்தார் தெரியுமா? அவர் கூட எப்படி தான் செத்தாருன்னா, நீங்கள் இன்னொரு மனுஷனுடைய அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வரக்கூடாது.